ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி இந்த டிவைஸை நான் வாங்கினேங்க. இந்த டிவைஸை வாங்கும்போது தேவையில்லாமல் காசு செலவு பண்ணுறோம் அப்படின்னு தோணுச்சு. இருந்தாலும் முழுக்க முழுக்க ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் தான் இந்த டிவைஸை நான் வாங்கினேன். சரி, அப்படி என்ன தான் இருக்குது இந்த டிவைஸில் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றும் இல்லைங்க. இந்த டிவைஸை நம்ம மொபைல் சார்ஜர்லேயோ பவர் பேங்க்லேயே கனெக்ட் பண்ணிட்டு நம்ம மொபைலோட சார்ஜ் போடும்போது இதில் நமக்கு வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டை இண்டிகேட் பண்ணும். அது மட்டும் இல்லைங்க, இதில் 10 ரீடிங்ஸை நம்மளால ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்க முடியும். எவ்வளோ எம்ஏஹெச் வரைக்கும் சார்ஜ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரி, அதனால என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றும் இல்லைங்க. நம்மளோட மொபைல் ஃபோனுக்கு கரெக்டாக தேவையான சார்ஜரை நம்மளால் சூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பவர் பேங்க்லாம் பார்த்தோம்னா 12 வாட்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆனால் எனக்கு தரது வந்து பார்த்தோம்னா 5 வாட்ஸ் 6 வாட்ஸ் அவ்வளோதான் தருதுங்க. அப்படின்னா நம்ம சூஸ் பண்ணக்கூடிய பவர் பேங்க் கரெக்டானதா அப்படிங்கிறதுனா கரெக்டாக நோட் பண்ணி வாங்கிக்கலாங்க. சரி, இப்போ இந்த டிவைஸை பார்த்தோம் அப்படின்னா இந்த டிவைஸில் ஒரு யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருப்பாங்க. இது இன்புட் போர்ட். இதுவே இன்புட் போர்ட் இன்னொன்று கொடுத்துருப்பாங்க, மைக்ரோ யூஎஸ்பி நம்ம இன்சர்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவுட்புட் போர்ட். இந்த அவுட்புட் போர்ட் யூஎஸ்பி டைப் ஏல கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிஸ்பிளே அண்டு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க, ரீசெட் பட்டன். அண்ட் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இதிலே தெளிவாக போட்டிருப்பாங்க. இன்புட் வோல்டேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 4 வோல்ட்லேருந்து 30 வோல்டேஜ் வரைக்கும் நமக்கு இதுக்கு இன்புட் வோல்டேஜ் கொடுத்துக்கலாம். அதேமாதிரி கரண்ட் ரேட்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா 50 மில்லி ஆம்பியர்லேருந்து 3000 மில்லி ஆம்பியர், அதாவது 50 மில்லி ஆம்பியர்லேருந்து 3 ஆம்ப்ஸ் வரைக்கும் நம்மளால் இன்புட் கொடுத்துக்க முடியும். அதே வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டை தான் நம்ம அவுட்புட்லேயும் எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? அண்ட் இதில் வந்து ஒரு 10 வேல்யூஸை நோட் பண்ணி வச்சுக்க முடியும். அந்த வேல்யூஸோட லிமிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட 20,000 mAh கிட்ட நம்ம வேல்யூஸை நம்ம நோட் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகேங்களா? இதோட மாடலை பற்றி பார்த்தோம்னா KCX017 அப்படின்னு போட்டிருக்காங்க. எப்போதும் போல் மேட் இன் சைனா. அப்புறம் இதை நான் இப்போ பவர் பேங்கில் கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த டிவைஸ் ஆன் ஆகிரும். இப்போ இந்த பவர் பேங்க்லேருந்து வர எனக்கு வோல்டேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 5 வோல்டேஜ் மேலே காட்டுது பார்த்தீங்களா? எஸ், இந்த இடத்துல நமக்கு 5 வோல்டேஜ் அப்படிங்கிறது காட்டுது மேலே. அண்ட் பக்கத்தில் வந்து எவ்வளோ ஆம்ப்ஸ் கரண்ட் எடுக்குது அப்படிங்கிறது காட்டும். அண்ட் இப்போ நான் எந்த லோடோடையும் கனெக்ட் பண்ணாதனால எனக்கு ஆம்ப்ஸ் எடுக்கிறது காட்டலை. அண்டு கீழே இருக்க 000 இருக்குது பார்த்தீங்களா? எஸ், அந்த இடத்துல நம்மளோட வேல்யூஸை நோட் பண்ணி வச்சுக்க முடியும். எவ்வளோ எம்ஏஹெச் வரைக்கும் நமக்கு இந்த அவுட்புட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இந்த இடத்துல 1 அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா? எஸ், இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ண 2 3 4 அப்படின்ட்டு நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வேல்யூஸை நம்மளால் இந்த நோட் பண்ணி வச்சுக்க முடியும். அண்ட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த டிவைஸை நான் எப்பவும் போல் பவர் பேங்கில் கனெக்ட் பண்ண போகிறேன். கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டிவைஸ் ஆன் ஆகிரும். ஆன் ஆனதுக்கப்புறம் இதில் வோல்டேஜ் மட்டும் இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கும். அண்ட் இதில் அவுட்புட் எடுக்கிறதுக்காக நான் அவுட்புட்டில் ஒரு கேபிளை கனெக்ட் பண்ணுறேன். யூஎஸ்பி டைப் ஏ கேபிளை கனெக்ட் பண்ணிவிட்டு அண்ட் இந்த ஒரு எண்டை நான் லோடு கனெக்ட் பண்ண போகிறேன், அதாவது என்னோடய மொபைலில் கனெக்ட் பண்ண போகிறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மொபைல் சார்ஜிங்கில் இருக்குது. அண்ட் இதில் நமக்கு 4.95 வோல்ட் அவுட்புட்டில் போயிட்டுருக்கு. அண்ட் கரண்ட்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே கம்மியாக தான் எடுக்குது. கிட்டத்தட்ட இப்போ ஃபஸ்ட் 1.4 காமிச்சிச்சு ஃபஸ்ட்டு, இப்போ வந்து 0.99, அதாவது கிட்டத்தட்ட 1 ஆம்ப்ஸ் வரைக்கும் நமக்கு கிடைக்கிது. இந்த டிவைஸை நம்ம பவர் பேங்கில் கனெக்ட் பண்ணி மொபைலோட கனெக்ட் பண்ணியிருக்கும்போது என்ன காட்டுச்சு? இதில் காட்டுற வோல்டேஜ் நமக்கு 4.99 வோல்டேஜ் காட்டுச்சு. அண்ட் இதோட கரண்ட் ரேட்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா 0.99 ஆம்பியர் காட்டுச்சு, மில்லி ஆம்பியர் காட்டுச்சு. கரெக்டுங்களா? எஸ். அப்படின்னா இதில் காட்டுற கரண்ட் ரேட்டிங் தப்பா இல்லை இந்த பவர் பேங்க் நமக்கு 12 வாட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே அது தப்பாக இருக்குமா? நமக்கு பவரோட ஃபார்முலா படி P=VI, அதாவது வோல்டேஜையும் கரண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது அதுதான் நம்மளோட வாட்ஸ். கரெக்டுங்களா? அப்படின்னா 4.99 வோல்ட் இன்ட்டு 0.99 போட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குது? நமக்கு கிட்டத்தட்ட 4.9 வாட்ஸ் கிடைக்குது. எஸ். அப்படின்னா இதில் ஏன் நமக்கு 12 வாட்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கணும்? எதுக்காக? இல்லை இந்த பவர் பேங்க் விற்கிறவங்க நமக்கு தப்பாக சொல்கிறாங்களா? இல்லை அப்படின்னா இந்த டிவைஸ் நமக்கு தப்பாக காட்டுதா? இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. என்ன அப்படின்னா இந்த டிவைஸ் ரீடிங்கை காட்டுறதுக்கும் கொஞ்சம் பவர் எடுத்துக்கும் இல்லையா? எஸ். அதனால நமக்கு இந்த இதில் நமக்கு ரீடிங்ஸ் தப்பாக காட்டலாம் இல்லையா? எஸ். அது எல்லாத்தையுமே இப்போ செக் பண்ணி பார்த்துடலாமா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்த மாதிரி பவர் பேங்க் எடுத்துகிட்டேன். இந்த பவர் பேங்கில் இந்த டிவைஸை நான் கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ண உடனே எனக்கு இந்த டிவைஸ் ஆன் ஆகிருச்சு. அண்ட் இந்த டிவைஸில் எனக்கு 5 வோல்ட் ரீடிங்ஸ் மட்டும் காட்டுது. அண்ட் இதில் இருக்க இந்த ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க ரெக்கார்டை நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்னா இது ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணாலே போதும். இந்த வேல்யூவை நம்ம டெலீட் பண்ணிக்க முடியும். 0 ஆயிடுச்சு பார்த்தீங்களா? எஸ். சரி, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் நான்
அவுட்புட்டு எடுக்க போகிறேன். அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு இதை நான் இந்த மொபைலில் சார்ஜ் போட போகிறேன். அண்ட் இந்த கனெக்டர் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா டைப் சி டு மைக்ரோ யூஎஸ்பி, அதுக்காக தான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மொபைல் சார்ஜ் ஏறுது. அண்ட் இதில் காட்டுறது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 4.96 வோல்ட் காட்டுது இந்த தடவை. அண்ட் 1.25 மில்லி ஆம்பியர் 1.25 ஆம்பியர் காட்டுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் இதில் கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். நம்மளோட ஓம்ஸ் லா 4.99 இன்ட் இப்போ பார்த்தீங்கன்னா 0.8889 அப்படின்னு காட்டுது. ஃபஸ்ட்டு வந்து 1.25 காட்டுச்சு. நம்ம 1.25 போடுவோம். 1.25 அப்படின்னு போட்டு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு 6 வாட்ஸ் காட்டுது. ஃபஸ்ட்டு காட்டின மாதிரியே தான். ஃபஸ்ட்டு 5 வாட்ஸ் காட்டுச்சு, இப்போ 6 வாட்ஸ். இப்போ மறுபடியும் 5 வாட்ஸுக்கு வந்துருக்கு நமக்கு. சரி, ஓகே. இப்போ நமக்கு இந்த டிவைஸ் மேலே தான் தப்பா அப்படின்னு பார்த்துடலாமா? என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இந்த கேபிளை நான் 2ஆக கட் பண்ண போகிறேன்.